குப்பை அதிகமாக கிடக்கு வீட்டில், ரொம்ப நாளாக்கி வீட்டில் கிடக்கு. கொளுத்தணும் இன்னைக்கு. எங்க எல்லாரும் இங்கே எதுவும் பிளாஸ்டிக்கை போட்டு எரிக்கணும். அதான் எரி இருக்கு. அந்த தாத்தாவுக்கும் முடியாம தம்பி, நீங்க எரிச்சனால அந்த தாத்தாவுக்கு மூச்சு திணறல் வந்து இறந்து போயிட்டா தம்பி. மன்னிச்சுக்கோங்க, நான் நீ அப்படி பண்ண மாட்டேன். பிளாஸ்டிக்னால நீங்க பண்றதுனால இங்க பெரிய ஆளுக்கெல்லாம் இது மாதிரி மூச்சு திணறல் வந்துருச்சு, இயற்கையெல்லாம் பாதிப்படையுது. நீங்க எதுக்கு இப்படி பத்த வைக்கிறீங்க இதெல்லாம்? ஐயா மன்னிச்சுக்கோங்க. தம்பி எங்க போற? அண்ணே குளிக்க போறேன். இந்த அழுக்கு தண்ணியில யாராவது தம்பி குளிக்கிற? அண்ணே குப்பை அங்கே தானுங்க எனக்கு இருக்கு. அது இங்க எது தாண்டா குப்பை அங்கே போச்சு. அண்ணே நாங்கள் நல்லா இருக்குங்க தண்ணி குளிக்கிறாங்க. நீ குளிக்க கூடாதுடா. நம்ம குளிச்சோம்னா இந்த அழுக்கு தண்ணியே நமக்கு நோய் வந்துடும்டா. அதில் குளிச்சோம்னா. அண்ணே நான் இன்னும் குளிக்க மாட்டேங்க, மன்னிச்சுக்கோங்க. சரிடா தம்பி. இங்கே நிறைய பிளாஸ்டிக் குப்பையா இருக்கு. இந்த மாதிரி தான் என்னடா பண்ற? சும்மா தாண்டா அங்கே வர்ற தண்ணிக்குள்ள எவ்வளோ குப்பையாக கிடக்குன்ட்டு. இந்த பிளாஸ்டிக்னால நிறையா ஆடு மாடுலாம் வந்து தண்ணி குடிக்கல, அதுக்கு நிறையா நோயெலாம் வருதுடா. பாடுறா அங்கே நிறையா குப்பை கிடக்கு. பாடுறா இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே நான் சொன்னதை. அதுக்கு தாண்டா நான் சொன்னேன் இதுல குளிக்காதடா, இதுக்கு நான் எரிக்காதடான்னு நான் சொன்னேன். அதுக்கு தாண்டா ஆடு மாடுலாம் குடிச்சுட்டு அப்படி வயிற்றுக்குள்ள அது போய் ஸ்டாக் ஆகி நின்றுக்கிறோம்டா. அப்புறம் ஒழுங்கா சாணி போடாது. ஒழிப்போம் ஒழிப்போம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், ஒழிப்போம் ஒழிப்போம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், ஒழிப்போம் ஒழிப்போம் பிளாஸ்டிக்கை